வெல்கம் டு அர்ஜுன் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு க்யூட்டான ஹேண்ட்பேக் தான் பின்ன போகிறோம். இந்த ஹேண்ட்பேக் பின்னுறதுக்கு ஒரு 3/4 ரோல் ஒயர் இருந்தாலே போதும். ஒரு சூப்பரான ஹேண்ட்பேக் வந்து ரெடி பண்ணிடலாம். இந்த லீவில் உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்களும் இந்த மாதிரி ஹேண்ட்பேக் பின்னி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க விளையாடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஹேண்ட்பேக்கை வெளியே எடுத்துகிட்டு போய்க்கலாம். ரொம்பவே க்யூட்டாக வந்திருக்கு. வாங்க எப்படி பின்னுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஹேண்ட்பேக்குக்கு நான் 2 கலர் ஒயர் சூஸ் பண்ணியிருக்கேன். 2 கலர் ஒயருமே கிளாஸ் ஒயர் தான் எடுத்திருக்கேன். வாங்க இப்போ ஒயர் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரோலோட இருக்க ரன்னிங் ஒயர் எடுத்துக்கோங்க. கிளாஸ் ஒயர் எடுத்திருக்கேன் நான், ஒயிட் கலரில் டிரான்ஸ்பரண்ட் ஒயரு. அதில் ஸ்கேலில் 1 2 3 4 அடிக்கு ஒரு ஒயர் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு 12 ஒயர் வந்து 4 அடிக்கு கட் பண்ணிக்கோங்க. ஒரு ஒயர் கட் பண்ணிவிட்டு அந்த ஒரு ஒயரை வச்சு 12 ஒயர் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நம்ம கட் பண்ண ஒரு ஒயர் எடுத்துக்கலாம். அதை எடுத்துட்டு ஸ்கேலில் மெஷர் பண்ணி 10 இன்ச்சுக்கு வந்து மூடி போடுறதுக்காக மடிச்சுக்கலாம். கட் பண்ண ஒரு ஒயரில் மூடி போடுறதுக்காக 10 இன்ச்சுக்கு மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு இந்த மீதம் இருக்கு இல்லையா, இந்த ஒயரை அப்படியே அந்த மடித்த பக்கத்துலேருந்து சரிசமமாக வச்சு சென்டர் பார்த்து மடிச்சுக்கோங்க. இந்த சென்டர் லெஃப்ட் சைடு மடித்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த ஒயரை வந்து ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணணும். ரோலோடு இருக்க கிளாஸ் ஒயரில் ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். கொஞ்சம் போல் விட்டுட்டு இந்த மாதிரி சைடு வால் போடுறதுக்காக மெஷர் பண்ணி மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு இந்த ரோலோட இருக்க ரன்னிங் ஒயரைய இந்த மடித்த பக்கத்தில் போட்டு நம்ம வந்து நார்மல் நாட் வந்து போட போகிறோம். நார்மல் நாட் வந்து போட்டுக்கலாம். ஒரு பக்கத்தில் பெரிய ஒயராக இருக்கும், ஒரு பக்கத்தில் வந்து சின்ன ஒயராக இருக்கும். மூடி போட்டு பின்னுறதுக்காக இந்த மாதிரி நம்ம மடிச்சிருக்கோம். நம்ம நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டுட்டு இப்போ இன்னொரு ஒயர் எடுத்துகிட்டு மேல் பக்கத்தில் இருக்க ஒயர் அளவுக்கு அளந்து இந்த மாதிரி ரன்னிங் ஒயரில் மடிச்சுட்டு நாட் போட்டுக்கலாம். நீங்கள் இப்போ மேல் பக்கமாக இருக்கு இல்லையா, இந்த சின்ன பக்கம் அதை அளந்து விட்டுட்டு நீங்கள் மீதம் இருக்கிற ஒயரை நாட் போட்டுக்கோங்க. மேல் பக்கமாகவே அப் அண்ட் டவுன் வந்து பாருங்கள். இந்த பக்கம் தள்ளிட்டு மேல் பக்கத்தில் மட்டும் அப் அண்ட் டவுன் பார்த்துக்கலாம். கொஞ்சம் பெருசாக விட்டுட்டேன், டைட் பண்ணிக்கலாம். இல்லை கீழ்ப்பக்கமாக அப் அண்ட் டவுன் பாருங்கள். அடுத்த ஒயர் எடுத்து மறுபடியும் ரன்னிங் ஒயரில் இந்த மாதிரி தான் ஜாயின் பண்ணணும். மேல் பக்கமாக இருக்கு இல்லையா, ஒரு ஒயர் எடுத்துக்கோங்க. கட் பண்ண ஒயரை மேல் பக்கமாக இருக்கிற ஒயரை இந்த மாதிரி பிடிச்சி கட் பண்ண 4 அடியில் கட் பண்ண ஒயரை இந்த மாதிரி தான் ஜாயின் பண்ணணும். மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு ரன்னிங் ஒயரை மடிச்சுக்கோங்க. இந்த ஒயரை மடித்த ஒயரை மேலே வச்சு நம்ம பேசிக் நாட் தான் போடுறோம். நாட் வந்து டீட்டெயிலாக சொல்லலை, அதனால் நீங்கள் கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க. இப்போது மேல் பக்கமாக இருக்கிற ஒயரை பிடிச்சி அப் அண்ட் டவுன் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒவ்வொரு ஒயரையும் ஒரு பக்கமாக நீங்கள் அப் அண்ட் டவுன் பார்த்தா போதும். ரன்னிங் ஒயரில் எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்க 12 ஒயரையுமே ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் சைடு விட்ட ஒயரை மெஷர் பண்ணி இந்த மாதிரி சைடு வால் போடுறதுக்காக விட்டுருந்தோம் இல்லையா, அந்த ஒயரை மெஷர் பண்ணி ரன்னிங் ஒயரை கட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட் லைன் போட்டுட்டோம். இப்போது நம்ம ஃபஸ்ட் லைனுக்கு மேலே 2 லைன் போட போகிறோம். ரோலோடு இருக்க ரன்னிங் ஒயர் மறுபடியும் எடுத்துக்கிறேன். சைடு விட்ட ஒயரை மெஷர் பண்ணி விட்டுக்கோங்க. ரன்னிங் ஒயரை மடிச்சுட்டு இந்த மேலே இருக்க ஒயரை எடுத்து சுற்றிட்டு பள்ளமாக இருக்க பக்கத்தை எடுத்து ரன்னிங் ஒயர் லூப்குள்ளே விட்டு நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டு நாட்டை டைட் பண்ணிவிட்டு சைடு விட்டோம் இல்லையா, அந்த ஒயர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சென்டர் லைனை வந்து நான் அடையாளப்படுத்திக்கிறேன். இப்போ அப்படியே ரன்னிங் ஒயரை வச்சு அடுத்தடுத்த ஒயரை எடுத்து நம்ம நாட் போட்டுக்கிட்டே வர வேண்டியது தான். வரிசையாக போட்டுகிட்டே வாங்க. நான் ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த ரன்னிங் ஒயரை வச்சு இந்த எண்டு வரைக்கும் நம்ம நாட் போட்டுட்டு மறுபடியும் சைடு விட்ட ஒயரை மெஷர் பண்ணி ரன்னிங் ஒயரை கட் பண்ணிக்க போகிறோம். இப்போது 2வது லைன் போட்டுட்டேன். போட்டதுக்கப்புறம் சைடு விட்ட ஒயரை மெஷர் பண்ணி ரன்னிங் ஒயரை கட் பண்ணிக்கலாம். ரன்னிங் ஒயரை கட் பண்ணதுக்கப்புறம் சென்டர் லைனை இந்த பக்கமும் அடையாளப்படுத்திக்கிறேன். இப்போது 2 லைன் போட்டிருக்கோம் இல்லையா, சென்டர் லைனுக்கு மேலே
2 லைன் போட போகிறேன். இந்த பக்கம் திருப்பி 3 லைன் பின்ன போகிறேன். இப்போ மறுபடியும் ரோலோட இருக்க ரன்னிங் ஒயர் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு சைடு விட்ட ஒயரை மெஷர் பண்ணி விட்டுட்டு சென்டர் லைனுக்கு மேலே ஒரு பக்கத்தில் 3 லைன் வர மாதிரி பின்னுங்க, ஒரு பக்கத்தில் 2 லைன் வர மாதிரி பின்னுங்க. இந்த மாதிரி திருப்பி பின்னணும். சைடு விட்ட ஒயரை மெஷர் பண்ணி விட்டோம் இல்லையா, அது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சைடு வால் போடுறப்ப பத்தாமல் போயிடும், அதுக்காக செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ரன்னிங் ஒயரை வச்சு நான் எப்படி பின்னிருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ரன்னிங் ஒயரை வச்சு எண்டு வரைக்கும் பின்னிட்டு சென்டர் லைனுக்கு மேலே 3 லைனும் கீழே 2 லைனும் அப்படின்ற மாதிரி நான் வந்து பின்னிக்க போகிறேன். மொத்தம் 6 லைன் வந்து நம்ம இந்த ஹேண்ட்பேக்குக்கு பேஸ் வந்து போட போகிறோம். இப்போ நான் பேஸ் வந்து ஃபுல்லாக போட்டுட்டேன். போட்டதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எப்படி பின்னினேன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். சென்டர் லைனாக ஒரு லைன் போட்டோம் இல்லையா, அதுக்கு மேலே வந்து 2 லைன் வந்து பின்னிருக்கேன். அதுக்கு கீழே வந்து 3 லைன் திருப்பிட்டு 3 லைன் வந்து பின்னிருக்கேன். மொத்தம் 6 லைன் வந்து நான் பேஸ் போட்டிருக்கேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அவ்வளோதான், நம்ம வந்து பேஸ் போட்டுட்டோம். மூடி பின்னுற பக்கத்தில் பெருசாக இருக்கும் ஒயரு, அந்த பக்கம் திருப்பிட்டு நம்ம இப்போ மேலே எப்படி கூட வளர்க்குறதுன்னு பார்க்கலாம். சென்டரை அடையாளப்படுத்தியிருந்தோம் இல்லையா, அந்த ஒயரை வந்து நாட்டை கலட்டி விட்டுட்டு மூடி பின்னுறதுக்காக நம்ம க்ளோசிங் டைப் வைக்கிறதுக்காக ஒரு 10 இன்ச் எக்ஸ்ட்ராவாக விட்டுருந்தோம் இல்லையா, இப்படி பிடிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பக்கத்தில் எங்கேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் கோல்டன் கலர் ஒயர் எடுத்திருக்கேன், ரன்னிங் ஒயரு. இதுவுமே கிளாஸ் ஒயர் தான். இப்போ இந்த ஒயரை எங்கேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். மூடி பின்னுற பக்கத்தில் ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்போ தான் ஏணிப்படி முடிச்சு பின்னுறப்ப பின்பக்கமாக போயிடும். நம்ம சைடில் வந்து ஒரு சில மாற்றம் வந்து பண்ண வேண்டியது இருக்குது, அதுக்காக தான் நீங்கள் மூடி பின்னுற பக்கத்துலேருந்து பின்னுங்கன்னு சொல்லியிருக்கேன். 2 இன்ச்சுக்கு ஒயர் விட்டுட்டு நார்மல் பேசிக் நாட் வந்து போட்டிருக்கேன். அப்படியே அடுத்தடுத்த ஒயரில் இந்த கோல்டன் கலர் ஒயரை வச்சு நம்ம நாட் போட்டுக்கிட்டே போகலாம். நாட் போட்டுகிட்டே வாங்க. கார்னர் எப்படி டர்ன் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இந்த எண்டு வரைக்கும் பின்னிக்கோங்க, கார்னர் டர்ன் பண்ணலாம். நம்ம சேனலில் ஏற்கனவே ஒரு ஆம்லா நாட்டில் பர்ஸ் வந்து மேக் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவும் இந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோவும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த எண்டு வரைக்கும் நான் வந்து பின்னிட்டேன். பின்னினதுக்கப்புறம் ரன்னிங் ஒயரை மடிச்சுக்கோங்க. சைடு வால்க்காக விட்டோம் இல்லையா, அந்த ஒயரையும் சேர்த்து நம்ம நாட் போட்டுகிட்டே வந்தோம் அப்படின்னா நம்ம வந்து கார்னர் டர்ன் பண்ணிடுவோம். மேலே கூட வந்து ஈஸியாக வளர்ந்துடும். இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு கார்னர் டர்ன் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி இந்த முக்கோணம் ஷேப்பில் நாட் வருது இல்லையா, 4 கார்னர் வந்து நம்ம டர்ன் பண்ணிவிட்டு ஏணிப்படி முடிச்சு எப்படி பின்னுறதுன்னு பார்க்கலாம். ரன்னிங் ஒயரை வச்சு அப்படியே ஒரு சுற்று ஃபுல்லாக பின்னி கொண்டு வாங்க. ஏணிப்படி முடிச்சு எப்படி பின்னுறதுன்னு காமிக்கிறேன். இப்போ நான் பின்னி முடிச்சிட்டேன். 4 கார்னரையும் டர்ன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போது ஏணிப்படி முடிச்சு போடுறதுக்காக ஃபஸ்ட்டு போடுற நாட்டை வந்து லூஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு போடுற நாட்டை வந்து மேல் பக்கமாக இந்த லூப்பை வந்து லூஸ் பண்ணிவிட்டு ரன்னிங் ஒயரில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் லூப் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு போட்ட நாட்டில் இருக்கிற ஒயர் எடுத்து ரன்னிங் ஒயர் லூப்புக்குள்ளே விட்டு மேல் பக்கமாக போகிற ஒயரை பிடிச்சி இழுங்க. அதுக்கப்புறம் ரன்னிங் ஒயரை பிடிச்சி இழுங்க, டைட் ஆகிடும். கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஏணிப்படி முடிச்சு எதுக்கு போடுறோம் அப்படின்னா, எங்கே ஆரம்பித்தோம் எங்கே முடித்தோன்னு தெரியாமல் இருக்கிறதுக்காக ஏணிப்படி முடிச்சு வந்து போட்டிருக்கோம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணப்போ 2 இன்ச் ஒயர் விட்டுருந்தோம் இல்லையா, அந்த ஒயரை வந்து இந்த பேஸில் அப்படியே சொருகாமல் இந்த சைடில் அப்படி சொருங்குங்க. ஏன்னா நம்ம வந்து ஒயிட் கலர் டிரான்ஸ்பரண்ட்டில் வந்து ஒயரில் போட்டிருக்கிறதுனால பேஸில் ஒரு லைன் வந்து கோல்டன் கலரில் எக்ஸ்ட்ராவாக தெரிகிற மாதிரி இருக்கும். அதனால இந்த பக்கத்தில் நான் சொருகிக்க போகிறேன். இப்போ நம்ம அப்படியே சொருகிட்டு ரன்னிங் ஒயரை ஏணிப்படி முடிச்சு போட்டிருக்கோம் இல்லையா, அந்த நாட்டை விட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற நாட்டில் இருக்கிற ஒயரை எடுத்து ரன்னிங் ஒயரை மடித்து நம்ம நாட் மேக் பண்ணிக்கிட்டே போகலாம். அப்படியே நாட் மேக் பண்ணிகிட்டே வாங்க. நான் வந்து ஒரு 5 லைனுக்கு வந்து போட்டுக்க போகிறேன். 5 அல்லது 4 லைன் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது நான் வந்து 5 லைன் பின்னிட்டு 6வது லைன் ஏணிப்படி முடிச்சு போட்டு பின்னியிருக்கேன்.
5 லைன் பின்னிருக்கேன். அதுக்கு மேலே 6வது லைனில் ஏணிப்படி முடிச்சு போட்டு சைடு வால் பக்கம் பின்னி கொண்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு இருக்க 2 நாட் வந்து சைடு வாலில் போட்டிருக்கேன். இந்த பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போது நம்ம 6வது லைனில் என்ன மாற்றம் பண்ண போகிறோம்னா, அந்த குறுகி வருது இல்லையா, அதுக்காக 2 ஒயரையும் பிடிச்சி சைடு வாலில் இருக்க இந்த 2 ஒயர் சென்டரில் இருக்கு இல்லையா, அந்த ஒயரை பிடிச்சி ஒரு நாட் வந்து போடுறேன். உங்களுக்கு வீடியோவை கிளியராக பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அந்த ஹேண்ட்பேக் வந்து குறுகி வருது இல்லையா, அந்த இடம் வந்து நம்ம இந்த மாதிரி தான் பின்ன போகிறோம். இப்போ இந்த மாதிரி 2 ஒயர் சென்டரில் இருக்க 2 ஒயர் நாட் போட்டுக்கோங்க. நாட்டை வந்து டைட்டாக போடுங்க. நம்ம 2 ஒயரில் நாட் போடுறதுனால 2 ஒயரை எடுத்து ஸ்கிப் பண்ண போகிறோம் ஒவ்வொரு வரிசைக்கும். ஹேண்ட்பேக்கில் அந்த குறுகி வருது இல்லையா, அந்த இடத்துக்காக. அதுக்கப்புறம் இருக்கிற சென்டரில் இருக்கிற 2 ஒயரை மட்டும்தான் பிடிச்சி நான் வந்து ஸ்கிப் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இருக்கிற ஒயரில் ஒவ்வொரு ஒயர்லையும் ஒரு நாட் வந்து போட்டுட்டு போங்க. சைடு வாலில் 6வது லைனில் மட்டும் நம்ம வந்து இந்த 2 பக்கமும் வந்து ஒவ்வொரு நாட் வந்து போட போகிறோம். 2 ஒயரை பிடிச்சி ஒரு நாட் வந்து ஸ்கிப் பண்ண போகிறோம். இப்போது அப்படியே ரன்னிங் ஒயரை வச்சு இந்த சைடு வால் வரைக்கும் பின்னிட்டு வாங்க. இந்த சைடு வாலில் என்ன மாற்றம் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ இந்த சைடு வால் வரைக்கும் நம்ம பின்னி கொண்டு வந்துட்டோம். ஃபஸ்ட்டு இருக்க 2 நாட் போட்டிருக்கேன் சைடு வாலில். இப்போது ரன்னிங் ஒயரை மடிச்சுக்கோங்க. 2 ஒயர் சென்டர் லைனில் இருக்க 2 ஒயரை பிடிச்சி இந்த மாதிரி 2 ஒயரையும் சேர்த்து சுற்றிட்டு நம்ம வந்து நாட் போட போகிறோம். ஒரு ஒயரை வந்து அப்படியே ஸ்கிப் பண்ணிகிட்டே வர போகிறோம். அந்த ஹேண்ட்பேக்குக்கு குறுகி வரும் இல்லையா, அந்த இடம் வந்து இந்த மாதிரி பண்ணுறதுனால தான் ரொம்பவே ஈஸியாக கிடைக்கும். ரொம்ப குழப்பம் இல்லாமல் இந்த ஹேண்ட்பேக் வந்து பின்னிக்கலாம். இந்த மாதிரி நல்லா நாட்டை வந்து டைட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரே ஒரு நாட் மட்டும் 2 ஒயரை எடுத்து போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இருக்கிற ஒயரெல்லாம் பிடிச்சி ஒவ்வொரு நாட் தான் போட போகிறோம். சைடு வாலில் மட்டும்தான் இந்த மாற்றம் வந்து பண்ணியிருக்கேன். மற்றபடி வேறு எங்கேயுமே இல்லை. இந்த சென்டர் லைனு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ ஆஸ் யூஷுவல் நம்ம அப்படியே பின்னிட்டு ஏணிப்படி முடிச்சு போட்டு பின்னிக்கோங்க. பின்னிட்டு அடுத்து செகண்ட் லைனில் சைடு வாலில் வரும்போது ஸ்கிப் பண்ணணும் நம்ம ஒயரை வந்து. அது வரைக்கும் பின்னிட்டு வாங்க. நம்ம எப்படி ஸ்கிப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இதை ரன்னிங் ஒயரை வச்சு அப்படியே ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு இந்த சைடு வால் பக்கம் பின்னி கொண்டு வருவீங்க இல்லையா, அப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது நம்ம ஒரு லைனை ஸ்கிப் பண்ணி ஒரு லைன் ஃபுல்லாக போட்டு ஏணிப்படி முடிச்சும் போட்டாச்சு. ஏணிப்படி முடிச்ச விட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற ஒயர் எடுத்து நம்ம வந்து 7வது லைனில் வந்து மறுபடியும் வந்து பின்னுறேன். ஏணிப்படி முடித்து எல்லா லைனுக்கும் நம்ம போட்டுகிட்டே வரணும். அப்போ தான் ஈவனாக வரும். இப்போது ஃபஸ்ட்டு 6வது லைனில் நம்ம பின்னியிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி இந்த ஒயரையும் பிடிச்சி நம்ம வந்து இப்போ ஸ்கிப் பண்ண போகிறோம். இப்போ இந்த 2 நாட் வந்து போட்டுக்கிறேன். போட்டதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது சைடு வாலில் 2 நாட் போட்டுட்டேன். போட்டதுக்கப்புறம் இந்த ஒயர் நம்ம ஸ்கிப் பண்ணோம் இல்லையா, அந்த ஒயரில் பின்னாடி இருக்கிற ஒயரை விட்டுடுங்க. பின்னாடி இருக்கிற ஒயரை விட்டுட்டு சைடு வாலில் இந்த ஒயரையும் பிடிச்சு நாட் போட்டுக்கலாம். இந்த 2 ஒயரையும் எடுத்து இந்த மாதிரி மேலே சுற்றிட்டு நம்ம வந்து நாட் போட்டுக்கலாம். ஒவ்வொரு லைனுக்கும் ஒவ்வொரு நாட்டை வந்து ஸ்கிப் பண்ணிகிட்டே போகிறோம். இந்த மாதிரி நாட் வந்து டைட் பண்ணி போட்டுக்கோங்க. நம்ம ஸ்கிப் பண்ணுறதுனால நாட் வந்து லூஸாக தான் வரும். நீங்கள் வந்து உங்களால் எவ்வளோ டைட் பண்ணி நாட் வந்து போட முடியுமோ அந்த அளவுக்கு டைட் பண்ணிக்கோங்க. கீழே ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டோம் இல்லையா, அதில் ஒரு பின்னாடி ஒரு ஒயர் இருக்கு இல்லையா, அந்த ஒயரை பிடிச்சி அப்படியே நேராக ஒரு 3 நாட்டுக்கு சொருகி விட்டுட்டு கட் பண்ணிவிடுங்க. நான் இப்போ சொருகிட்டு கட் பண்ணிட்டேன். இப்போது
அதுக்கப்புறம் நம்ம ஸ்கிப் பண்ண நாட்க்கு பக்கத்தில் இருக்குது பாருங்கள் இந்த ஒயரு, அந்த ஒயரை பிடிச்சு ஆஸ் யூஷுவல் நம்ம பின்னிட்டு வர மாதிரியே பின்னிட்டு வரலாம் ரன்னிங் ஒயரை வச்சு. அப்படியே வந்து ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு நாட் போட்டுகிட்டே வாங்க. இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் இழுத்தாப்பில் வரும், நல்லா டைட் பண்ணி நீங்கள் நாட் போட்டுட்டு வாங்க. இப்போ இந்த சைட் வாலில் எப்படி பின்னணும்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அப்படியே ரன்னிங் ஒயரை வச்சு பின்னிட்டு வாங்க. சைட் வாலில் மட்டும்தான் நம்ம மாற்றம் பண்ணுறோம், அதனால் நான் சைட் வாலில் வரைக்கும் பின்னிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த ரன்னிங் ஒயரை வச்சு இந்த சைடு வால் வரைக்கும் நான் பின்னி கொண்டு வந்துட்டேன். இப்போ இந்த ஒயரையும் பிடிச்சு நம்ம வந்து நாட் போட போகிறோம். ரன்னிங் ஒயரை மடக்குங்க. நம்ம ஸ்கிப் பண்ண ஒயருக்கு முன்னாடி இருக்கிற ஒயரையும் இந்த ஒயரையும் இந்த மாதிரி மேலே சுற்றிட்டு நாட் போடணும். இந்த 2 ஒயரையும் ஒன்றா வச்சு நாட் போட்டிங்கன்னா தான் மேலே ஒரு நாட் வராது. அதை மட்டும் நல்லா கரெக்டாக வாட்ச் பண்ணி போடுங்க. இந்த 2 ஒயரையும் ஒன்றா பிடிச்சு ஒன்றா மடித்து நாட் போடுங்க. ஃபஸ்ட் லைனில் ஸ்கிப் பண்ணும்போது பின்னாடி ஒரு ஒயர் இருந்துச்சு இல்லையா, இந்த ஒயரை பிடிச்சி அப்படியே ஒரு 3 நாட்டுக்கு சொருகி விட்டுட்டு கட் பண்ணி விட்டுடுங்க. அப்பப்போ சொருகிக்கோங்க, ஏன்னா நம்ம மேலே குறுக்கி கொண்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் நீங்கள் சொருகலான்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு சொருகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ இந்த ரன்னிங் ஒயரை வச்சு ஆஸ் யூஷுவல் நம்ம பின்னுற மாதிரி பின்னிட்டு ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு மறுபடியும் நான் வந்து 8வது லைனில் சைட் வாலில் எப்படி வந்து நாட்டை வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு சைட் வால் பக்கம் பின்னி கொண்டு வாங்க, நான் வந்து இப்போ சொல்கிறேன். இப்போ சைட் வால் பக்கத்தில் ஏணிப்படி முடிச்சு போட்டு முதல்ல ஒரு நாட் போட்டிருக்கேன் நான், ஏன்னா ஏணிப்படி முடிச்சே இங்கே வந்துருச்சு சைட் வால் கிட்ட. இப்போ இந்த ரன்னிங் ஒயரை மடக்கிட்டு இந்த ஒயரையும் இந்த ஸ்கிப் பண்ண ஒயருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒயர் முன்னாடி இருக்கிற ஒயரையும் சேர்த்து பிடிச்சு நான் வந்து நாட் வந்து போடுறேன். இந்த மாதிரி வந்து பிடிச்சு நாட் போட்டுக்கோங்க. 2 ஒயரையும் ஸ்கிப் பண்ண நாட்டில் இருக்கிற ஒயரும் அதுக்கு முன்னாடி இருக்கிற ஒயரையும் எடுத்து சைடு வாலில் இருக்கிற ஒயர் வரைக்கும் நீங்கள் நாட் போடணும். நான் வந்து நாட் போட்டுக்கிறேன். ஒயரை ஸ்கிப் பண்ணி நீங்கள் நாட் போடுறப்ப நல்லா டைட்டாக போடுங்க, ஏன்னா நம்ம 2 ஒயரை பிடிச்சி நாட் போடுறதுனால கொஞ்சம் லூஸ் விழுகும். அதனால நீங்கள் எவ்வளோ உங்களால் டைட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா டைட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டுட்டு பின்னாடி இருக்கிற ஒயரை உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுடுங்க. 2-3 நாட்க்கு சொருகி விட்டுட்டு அப்பப்போ கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற நாட்டை பிடிச்சு நம்ம வந்து ஒவ்வொரு நாட் வந்து போட்டுட்டு ஏணிப்படி முடிச்சு வந்து போட்டுக்கலாம். இதே மாதிரி தான் அந்த பக்கமும் நீங்கள் அந்த சைடு வால்லையும் பின்னிக்கோங்க. இப்போ நம்ம வந்து 8வது லைன் பின்னிட்டு இருக்கோம். இந்த பக்கமும் இதே மெத்தடில் பின்னிட்டு ஏணிப்படி முடிச்சு போட்டு பின்னிக்கோங்க. இப்போது 2 பக்கமும் நான் வந்து பின்னிட்டேன். 2 சைடு வால்லையும் நம்ம வந்து பின்னிக்கிட்டோம். பின்னினதுக்கப்புறம் இங்கே வந்து ஏணிப்படி முடிச்சு வந்துருச்சு. அது எப்படி பின்னணும்னு நான் சொல்கிறேன். ஏணிப்படி முடிச்சு போட்டதுக்கப்புறம் ரன்னிங் ஒயரை மடக்குங்க. இந்த மேலே இருக்கிற ஒயரை மட்டும் முதல் ஒயரை மட்டும் எடுத்து பின்னாடி ஒரு ஒயர் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம உள்ளுக்குள்ளே சொருக போகிறோம். அதில் நாட் போட்டுட்டேன். பின்னாடி இருக்கிற ஒயரை அப்படியே பின்பக்கமாக திருப்பி ஒரு 3 நாட்குள்ளே சொருகி விட்டுட்டு நான் கட் பண்ணிக்கிறேன். உங்களால் எவ்வளோ சொருக முடியுமோ அப்பப்போ சொருகி விட்டுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏணிப்படி முடிச்சு இந்த இடத்துல வந்ததுனால நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா இந்த பேஸ்கெட்டில் உங்களுக்கு டவுட் வந்துடக்கூடாது. நீங்கள் பின்ன ஸ்டார்ட் பண்ணும்போது முதல் நாட்டிலேருந்து பின்னுற மாதிரி பார்த்துக்கோங்க. பேஸ்லேருந்து பின்னும்போது மூடி பின்னுற பக்கத்தில் முதல் நாட்டு 2வது நாட்டு அந்த மாதிரி பின்னுங்க. இப்போ நம்ம வந்து இந்த 2 நாட்டையும் ஸ்கிப் பண்ண போகிறோம். இந்த 2 ஒயர் பேஸில் இருக்கிற இந்த 2 ஒயரையும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். 9வது லைனில் வந்து இந்த 2 ஒயரையும் பிடிச்சு நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிக்க போகிறோம். இந்த பக்கத்தில் இருக்கிற ஒயரை நாட் வந்து போட்டுக்கோங்க. நாட் டைட்டாக போட்டுட்டு
நம்ம வந்து ரன்னிங் ஒயரை வச்சு பின்னிக்கிட்டே வர வேண்டியதான். அப்படியே நாம் வந்து அப்படியே பின்னிட்டே வர வேண்டியதான். இந்த ஸ்கிப் பண்ண ஒயர் பின்னாடி இருக்கு இல்லையா, அதை வந்து உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுக்கோங்க. அடுத்தடுத்த நாட்டை பிடிச்சி அப்படியே நம்ம ஆஸ் யூஷுவல் வந்து பின்னுற மாதிரி பின்னிக்கிட்டே வாங்க. சேம் இதே மாதிரி இந்த சைடு வால் வரைக்கும் பின்னி கொண்டு வாங்க. நான் எப்படி பின்னணும்னு சொல்கிறேன். இந்த 2 ஒயரை பிடிச்சி நாட் போடணும். இப்போது இந்த சைடு வால் வரைக்கும் நான் பின்னி கொண்டு வந்துட்டேன். இங்கேருந்து நம்ம அப்படியே ரன்னிங் ஒயரை வச்சு பின்னிட்டு வந்துட்டோம். பின்னினதுக்கப்புறம் இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஒயர் இருக்கு இல்லையா, அந்த ஒயரை எடுத்து நம்ம ஸ்கிப் பண்ண பின்னாடி இருக்கிற ஒயரை உள்ளுக்குள்ளே சொருகணும். மேலே இருக்கிற ஒயரை நம்ம வந்து நாட் போட்டுக்கிறோம். நாட் போட்டுட்டு இப்போ என்ன பண்ணணும்னா, அதுக்கு அடுத்து 2 நாட் இருக்கும் பாருங்கள் இந்த பேஸில். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே 2 நாட் இருக்குல்ல, இந்த 2 நாட்டு ஒயரையும் பிடிச்சி ஸ்கிப் பண்ண போகிறோம். இப்போது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். இந்த 2 நாட் ஒயரையும் பிடிச்சி நம்ம வந்து ஒரு நாட் வந்து போட்டுக்கலாம். ஒரு நாட் போட்டுட்டு நம்ம இந்த ஸ்கிப் பண்ண ஒயர் இருக்கு இல்லையா பின்னாடி, அந்த ஒயரை பிடிச்சி நம்ம உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுட்டு நாட்டை வந்து டைட் பண்ணி போடுங்க. ரன்னிங் ஒயரை வந்து அப்படியே வச்சு நம்ம வந்து ஏணிப்படி முடிச்சு போட்டு இந்த லைனை ஃபினிஷ் பண்ணிவிட்டு, இந்த லைனுக்கு மேலே ஒரு லைன் வந்து ரன்னிங் ஒயரை வச்சு பின்னிக்கோங்க. இப்போது நான் பின்னிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த லைன் நம்ம ஸ்கிப் பண்ண நாட்க்கு மேலே நம்ம வந்து ரன்னிங் ஒயரை வச்சு பின்ன போகிறேன். ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு நான் இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணியிருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு 8வது லைனில் போட்டோம் இல்லையா, அதில் இந்த பின்னாடி இருக்கிற ஒயரை அப்படியே விட்டுடுங்க. இந்த ஒயரெல்லாம் சின்னதாகிட்ருக்கும். நம்ம க்ளோசிங் மூடுறதுக்காக விட்டுருக்கோம் இல்லையா, அந்த பக்கம் இருக்கிற ஒயர் மட்டும் பெருசாக இருக்கும். இப்போ நம்ம இந்த லைன் வந்து நான் ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு ரன்னிங் ஒயரை வெளியே எடுத்து கொண்டு வந்திருக்கேன் இல்லையா, இந்த லைனில் ஒரு லைனில் எந்த மாற்றமும் பண்ணாமல் ஒரு லைன் ஃபுல்லாக நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டு நம்ம வந்து பின்னிக்க போகிறோம். ஒரு லைன் ஃபுல்லாக போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போது இது மூடி பின்னுறதுக்காக நம்ம வச்சுருக்க ஒயரு, அதை வந்து நாட் போட்டிருக்கேன். இப்போது இந்த பக்கத்தில் இருக்கிற எல்லா ஒயரும் சின்னதாக இருக்கும். நம்ம இந்த வந்து எப்படி சொருகிறதுன்னு நான் உங்களுக்கு ஒரு முறை காமிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு நாட்டை விட்டுட்டு 2வது நாட்டில் இந்த ஒயர் எல்லாத்தையும் நம்ம வந்து சொருகிக்க போகிறோம். அப்படியே வரிசையாக சொருகிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் இந்த சைட் வால்லேருந்து இந்த பக்கம் வரைக்கும் நம்ம வந்து சொருகிற மாதிரி வரும். நம்ம எப்படி ஒயரை ஸ்கிப் பண்ணியிருக்கோன்னு ஒரு முறை நான் வந்து தெளிவாக சொல்லிடுறேன். இந்த பக்கம் வரைக்கும் சொருகணும். அதுக்கு முன்னாடி எப்படி ஸ்கிப் பண்ணணும் அப்படின்றத சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து 6 லைன் போட்டதுக்கப்புறம் 6வது லைனில் 2 ஒயரை பிடிச்சி சென்டரில் இருக்க ஒயரை சைடு வாலில் ஸ்கிப் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் மேலே இந்த ஒயரை ஸ்கிப் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் மேலே 7வது லைனில் 8வது லைனில் ஸ்கிப் பண்ணியிருக்கோம். இந்த சைடில் வந்து இந்த 2 ஒயரை பிடிச்சி ஸ்கிப் பண்ணியிருக்கோம். இப்போ இதை வந்து அப்படியே முக்கோணம் ஷேப்புக்கு இப்படி கொண்டு வந்து 2 நாட்டாக ஆக்கிட்டோம். 6 ஒயர் பேஸில் இருக்கிற ஒயரை 2 நாட்டாக்கி ஒரு லைன் வந்து ரன்னிங் ஒயரை வச்சு பின்னிருக்கோம். எந்த மாற்றமும் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் ஒரு லைன் வந்து ரன்னிங் ஒயரை வச்சு பின்னிட்டு இந்த மூடி க்ளோசிங் மூடுறதுக்காக இருக்கு இல்லையா, இதை வச்சு இப்போ நம்ம மூடி பின்னலாம். இந்த ஒயர்ஸ் எல்லாம் சின்னதாகிடுச்சு இல்லையா, இந்த ஒயர்ஸ் எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுடுங்க. 2வது நாட்டில் அப்படியே வரிசையாக சொருகிடுங்க. இப்போ சொருகினதுக்கப்புறம் ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி சொருகினதுக்கப்புறம் மூடி பின்னுறதுக்கு இப்போ நான் ரோலோடு இருக்க கிளாஸ் ஒயர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த பக்கம் அப்படி இருக்கு இல்லையா, இதை வச்சு தான் நம்ம வந்து இந்த க்ளோசிங் டைப் வந்து பின்ன போகிறோம். இப்போ ரோலோடு இருக்க ரன்னிங் ஒயர் எடுத்துகிட்டு 2 இன்ச்சுக்கு ஒயர் விட்டுட்டு ரன்னிங் ஒயரை மடிச்சுட்டு இந்த ஒயர் இருக்கு இல்லையா, இந்த 12 ஒயரை வச்சு நம்ம வந்து மூடி பின்னுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். நார்மல் நாட் போட்டுக்கோங்க. 2 இன்ச்சுக்கு ஒயர் விட்டுட்டு இந்த ஃபஸ்ட்டு ஒயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த ஒயரை அப்படியே இப்படி பின் பக்கமாக மடிச்சுட்டு ரன்னிங் ஒயரை மடக்குங்க. பக்கத்தில் இருக்கிற ஒயர் எடுத்து மேலே சுற்றுங்க. ஒரு பக்கம் சொருகாமல் பின்னுறதுக்காக இந்த ஐடியாவில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
நம்ம கட் பண்ணி தான் நம்ம வந்து இந்த மூடி க்ளோசிங் வந்து பின்ன போகிறோம். அதுக்காக ஒரு பக்கத்தில் இந்த மாதிரி நீங்கள் சொருகாமல் பின்னிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும். அதுக்காக தான் இந்த மாதிரி சொல்கிறேன். இந்த ரன்னிங் வயரை வச்சு இந்த எண்டு வரைக்கும் நாட் போட்டுக்கிட்டேன். போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ரன்னிங் வயரை கட் பண்ணிடலாம். 2 இன்ச்சுக்கு ஒயர் விட்டுட்டு ரன்னிங் வயரை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அப்படியே 2வது நாட்லேருந்து வரிசையாக ஒயர் இருக்கிற வரைக்கும் சொருகி விட்டுக்கோங்க. இப்போ அப்படியே வரிசையாக சொருகிட்டு இந்த ரன்னிங் ஒயரை வச்சு 4 லைன் வந்து இதே மெத்தடில் போட்டுக்கோங்க. இப்போது நான் 4 லைன் போட்டுட்டேன். வீடியோ வந்து ரொம்ப லென்த்தி வீடியோ, அதனால தான் உங்களுக்கு நான் போட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டேன். இப்போது ஒரு லைனை ஃபஸ்ட்டு லைனை ஸ்கிப் பண்ணிவிட்டு இப்போது நம்ம இந்த 2 இன்ச்சுக்கு ஒயரை விட்டுட்டு அப்படியே நம்ம நாட் போட்டுக்கிட்டே வர போகிறோம். இந்த 12 லைனில் இந்த ஒரு லைன் ஒரு நாட் இருக்கு இல்லையா, இதை வந்து அப்படியே உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்து இருக்கிற ஒயரெல்லாம் பிடிச்சி நாட் போட்டுக்கிறேன். 2 இன்ச்சுக்கு ஒயர் விட்டுட்டு ரன்னிங் ஒயரை வச்சு இந்த எண்டுக்கு முன்னாடி இருக்கிற நாட் வரைக்கும் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நாட்டையும் லாஸ்ட் நாட்டையும் சொருகி விட்டுக்கோங்க. 10 லைன் வந்து பின்னுறோம். 2 லைன் வந்து போட்டுக்கிறேன் 10 லைனில். மொத்தம் 6 லைன் வந்து நம்ம ரன்னிங் ஒயரை வச்சு பின்னிருக்கோம். பின்னினதுக்கப்புறம் இப்போ ஃபஸ்ட்டு இருக்க 2 நாட்டை விட்டுட்டு அதுக்கு அடுத்து இருக்கிற ஒயரெல்லாம் 2 இன்ச்சுக்கு ஒயர் விட்டுட்டு நம்ம வந்து ஒரு லைன் வந்து நாட் போட்டுக்கிறேன். 2 இன்ச்சுக்கு ஒயர் விட்டுட்டு ஃபஸ்ட்டு இருக்கிற 2 ஒயரும் லாஸ்ட் இருக்கிற இந்த மூடியில் இருக்கிற லாஸ்ட் இருக்கிற 2 ஒயரையும் சொருகிக்க போகிறோம். அது எப்படி சொருகணும்னு சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த 2 ஒயர் இருக்கு இல்லையா, அதை வந்து உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுட்டு நீங்கள் நாட் போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்த ஃபஸ்ட்டு நாட்டையும் செகண்டு நாட்டையும் ஒரே நாட்டில் தான் சொருக முடியும். அப்படியே வரிசையாக சொருகிக்கோங்க. இதையும் அப்படியே இங்கே மாதிரி சொருகிக்கோங்க. சொருகிட்டு 2 இன்ச்சுக்கு ஒயர் விட்டுட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க இல்லையா, இதில் ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம். ரன்னிங் ஒயரை வச்சு 6 நாட் போட்டுக்கோங்க. 7வது லைனில் 6 நாட் வந்து போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி மறுபடியும் 2 நாட்டை விட்டுட்டு இந்த 2 நாட்டை மட்டும் போட்டுக்க போகிறேன் ரன்னிங் ஒயரை வச்சு. சேம் அதே மெத்தட் தான். நம்ம சொருகி விட்டுட்டு 2 இன்ச்சுக்கு ஒயர் விட்டுட்டு இந்த 2 நாட் வந்து போட்டுக்கோங்க. அந்த லாக் வைக்கிறதுக்காக இந்த இடத்துல மட்டும் 2 நாட் வந்து போட்டுக்கோங்க. 6 நாட் போட்டதுக்கப்புறம் 2 நாட் வந்து சென்டரில் போட்டுட்டு இந்த எல்லா ஒயரையும் பிடிச்சு உள்ளே சொருகிக்க போகிறோம். ரன்னிங் ஒயரை கட் பண்ணிக்கலாம். எல்லா ஒயரையும் அப்படியே 2வது நாட்டில் அப்படியே வரிசையாக லைனை மடக்கக்கூடாது. அப்படியே வரிசையாக சொருகிக்கோங்க. சொருகிட்டு காமிக்கிறேன். சொருகினதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் ஃபினிஷிங்கு. இப்படியே நல்லா இருக்குது. ஆனாலும் இதில் இன்னும் கொஞ்சம் டிசைன் வந்து கொடுக்க போகிறேன். இதுக்கு வந்து பெல்க்ரோ வச்சு நான் ஒட்ட போகிறேன். அதுக்கு மேலே இந்த டிசைன் கொடுக்கறதுக்காக 5 அடியில் ஒயர் வந்து எடுத்திருக்கேன். கோல்டன் கலர் ஒயரு. 5 அடியில் ஒயர் எடுத்துட்டு ஒரு பக்கம் சைடில் இந்த மூடி இருக்கு இல்லையா, இதில் இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே சொருகணும். இந்த பக்கம் திருப்பிட்டு இந்த ஒயிட் கலர் நாட் இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்ம 5 அடியில் கட் பண்ண ஒயரை ஒரு 2-3 நாட்டுக்கு வந்து உள்ளுக்குள்ளே சொருகிக்கலாம். சொருகிட்டு ஒரு பார்டர் டிசைன் மாதிரி கொடுக்க போகிறோம். இந்த மூடி போட்டிருக்கோம் இல்லையா இந்த ஹேண்ட்பேக்குக்கு, அதுக்கு ஒரு பார்டர் டிசைன் கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி உள்ளே சொருகினதுக்கப்புறம் இன்னொரு முனையை பிடிச்சு இந்த நாட் இருக்கு இல்லையா, இந்த நாட்குள்ளே விட்டு இழுத்துக்கோங்க. அப்படியே விட்டு இழுத்துக்கோங்க. இந்த ஒயர் இந்த நாட்டில் வந்து அப்படியே கிராஸாக வரும். அதுக்கடுத்து இதுக்கு மேலே இருக்கிற நாட்டில் இப்படி விட்டு இழுத்துக்கோங்க. நம்ம வந்து இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடுக்கு கொண்டு போக போகிறோம். இந்த ஒயர் அப்படியே இந்த மாதிரி விட்டு இழுத்துக்கலாம். இழுத்துட்டு அப்படியே ஒயர் வந்து திரும்பி இருந்தால் சரி பண்ணிக்கோங்க. இந்த கார்னர்லேருந்து நம்ம பின்ன ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நான் எப்படி விட்டு இழுக்கிறேன்றதை மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிவிட்டு போடுங்க. அப்படி உங்களுக்கு புரியலை அப்படின்னா வீடியோவை ஸ்டாப் பண்ணி நீங்கள் வந்து பேஸ்கெட் போடுறப்ப போட்டுக்கோங்க கரெக்டாக. இந்த இடத்துல இப்படி வச்சுட்டு இந்த நாட்குள்ளே விட்டு எடுக்கணும். அதுக்கடுத்து பக்கத்தில் இருக்கிற நாட்டில் அப்படியே
நம்ம பின்னிருக்க நாட்டில் வந்து கிராஸாக இந்த ஒயர் வந்து கோல்டன் கலரில் விழுகும். அப்போ வந்து பார்க்குறதுக்கு பார்டர் டிசைனில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டிஃப்ரெண்ட்டான பேஸ்கெட் ஐடியாஸ்லாம் நம்ம சேனலில் இருக்குது. வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். ஃப்ரீயாக இருந்தால் நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஐடியாஸ் எல்லாம் வந்து ரொம்பவே பிடிக்கும். இப்போ இந்த இடத்துல மட்டும் இந்த 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 கேப்பில் விட்டு இழுத்துக்கலாம். இப்போ இந்த சென்டரில் இந்த கேப்பில் விட்டு இழுத்துட்டு இந்த ஒயர் திரும்பி இருந்தால் சரி பண்ணிக்கோங்க. வெளியே எப்படி வருமோன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல வெளிப்பக்கமாக இருந்து இந்த ரைட் ஹேண்ட் சைடில் போகிறப்ப மட்டும் வெளிப்பக்கமாக இருந்து இந்த நாட்குள்ளே விட்டு இழுக்கணும். இன்னொரு முனையை பிடிச்சு நான் எப்படி பண்ணுறேன்றத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே இந்த மாதிரி வச்சு வரிசையாக அப்படியே பின்னிட்டே போக வேண்டியதான். சுற்றி எடுத்துக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் இந்த நாட்குள்ளே விட்டு எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல மட்டும் இந்த மாதிரி வரும். அதையுமே நம்ம இந்த நாட்குள்ளே விட்டு பின் பக்கமாக இருந்து கொண்டு வந்துக்கோங்க. கரெக்டாக இப்படி வச்சு கரெக்டாக இந்த நாட்டோட இதில் வச்சு கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் நம்ம பின்னிருக்க நாட்டில் இந்த ஒயர் வந்து கிராஸாக விலகும். அது ஒரு பார்டர் டிசைன் மாதிரி இருக்கும். ரொம்பவே சூப்பராக வரும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ இந்த எண்டு வரைக்கும் நம்ம அப்படியே இந்த பக்கம் எப்படி பின்னணுமோ அதே கிராஸ்க்கு இந்த எண்டு வரைக்கும் பின்னிக்கிட்டே வந்துடலாம். அப்படியே விட்டு இழுத்துக்கோங்க இந்த இடத்து வரைக்கும். அவ்வளோதான். நம்ம இந்த எண்டு வரைக்கும் இந்த மாதிரி கிராஸில் கொண்டு வந்துட்டோம். இந்த லாஸ்ட்டில் மட்டும் இந்த இடத்துல விட்டு இழுத்துட்டு இப்போது இந்த ஒயரில் மீதமாக இருக்கு இல்லையா, இந்த ஒயரை அப்படியே உள்ளுக்குள்ளே வரிசையாக சொருகிக்கோங்க. ஃபினிஷிங் பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இப்போது நம்ம வந்து இந்த ஒயரை அப்படியே இந்த நேராக சொருகிக்கோங்க. எதுக்காக நேராக சொருக சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஃப்ளக்ஸ் ஆகாமல் க்ரிப் கிடைக்கும். அதுக்காக நேராக சொருகிட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொருகிட்டேன். சொருகி முடித்ததுக்கப்புறம் இந்த பேகுக்கு ஹேண்டிலும் போடலாம். இந்த பேக்கில் ஃப்ளவர் வந்து அட்டாச் பண்ண போகிறேன். இந்த ஃப்ளவர் மேக்கிங் வந்து நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் ஐ பட்டன்லையும் லிங்க் தரேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல இந்த ஃப்ளவரை வந்து மேக் பண்ணிவிட்டு நான் இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணிக்கிறேன். கோல்டன் கலரில் தான் ஃப்ளவர் வந்து மேக் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒயரை அப்படியே உள்ளே வச்சு சொருகி விட்டுக்க போகிறேன். சொருகினதுக்கப்புறம் இந்த ஃப்ளவருக்கு நடுவில் உங்கள்கிட்ட மணி இருந்தாலும் கொடுத்து தைச்சிக்கோங்க. என்கிட்ட பட்டன் இருக்குது, அதை வச்சு நான் வந்து சென்டரில் டிசைன் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி சொருகி விட்டுக்கோங்க. சொருகி விட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து ஃப்ளவர் அட்டாச் பண்ணிட்டோம். இதில் வந்து நான் ஒரு பட்டன் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வெல்க்ரோ வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஹேண்டில் போடுறதுக்கு நான் வந்து 3 அடியில் 4 ஒயர் கட் பண்ணி வச்சுருக்கேன். டிரான்ஸ்பரண்ட் ஒயிட்டில் ஒரு ஒயரும் வந்து பியூர் ஒயிட்டில் வந்து 3 ஒயரும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இந்த பேஸ் இருக்கு இல்லையா, இந்த 2 நாட்டுக்கு கீழே கொடுத்து 3 அடியில் 4 ஒயர் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த 4 ஒயரையும் நம்ம ஹேண்டில் போடுறதுக்கு சரிசமமாக எப்படி எடுத்துகிட்டு வருவோமோ அதே மாதிரி வச்சு இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி சைட் வாலில் அந்த 2 நாட்டு இருக்கு இல்லையா, அதுக்கு 2வது நாட்டில் விட்டு இந்த மாதிரி இழுத்து சரிசமமாக எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து 4 ஒயர் உருட்டு கைப்பிடி தான் பின்ன போகிறோம். ரொம்பவே சூப்பரான மெத்தடில். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நாட்டை வந்து ஃபஸ்ட்டு இருக்கு இல்லையா இந்த ஒயரை எடுத்து சரிசமமாக வச்சதுக்கப்புறம் இன்ட்டு மாதிரி வச்சுக்கோங்க. 2வது இருக்கிற ஒயர் எடுத்து 2வது இன்ட்டு மாதிரி வச்சுக்கோங்க. ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஒயர் லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு போகணும், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க ஒயர் ரைட் ஹேண்ட் சைடுக்கு போகணும். இப்போ இந்த கிளாஸ் ஒயர் எடுத்து மறுபடியும் இந்த ஒயரில் எப்படி இன்சர்ட் பண்ணுறேன்றதை பார்த்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்ட்டு மாதிரி வச்சுக்கிட்டேன். இப்போ 4வது இருக்கிற ஒயர் ஃபஸ்ட்டு இருக்கிற ஒயரை கீழே தள்ளணும், 2வது இருக்கிற ஒயரை மேலே தள்ளணும், 3வது இருக்கிற ஒயரை கீழே தள்ளணும். ஒயரை வந்து செட் பண்ணுறோம், நம்ம இன்னும் பின்ன ஸ்டார்ட் பண்ணலை.
இப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஒயர் ரைட் ஹேண்ட் சைடுக்கு சேம் அதே மெத்தடில் கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு நல்லா டைட் பண்ணிவிட்டு ஒயர் வந்து கரெக்டாக ஈவனாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிவிட்டு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற முதல் ஒயரை எடுத்து ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுடுங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுட்டு 2வது ஒயருக்கு மேலே 3வது ஒயருக்கு கீழே அதுக்கடுத்து 4வது ஒயருக்கு மேலே இந்த மாதிரி கொண்டு வந்து பின்னிய ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க முதல் ஒயரை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க முதல் ஒயரை விட்டுட்டு 2வது ஒயருக்கு மேலே 3வது ஒயருக்கு கீழே 4வது ஒயருக்கு மேலே இப்போ டைட் பண்ணிக்கோங்க. சேம் அதே தான். ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்துக்கோங்க. ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துடுங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடில் அப்படியே ஜட பின்னல் மாதிரி பின்னிக்கிட்டே போகிறோம். நாட் ஃபஸ்ட்டு வந்து செட் பண்ணிவிட்டு நீங்கள் பின்னிக்கோங்க. பின்னினதுக்கப்புறம் டைட் பண்ணி நீங்கள் வந்து போட்டுகிட்டே வாங்க. இந்த 4 ஒயர் உருட்டு கைப்பிடி உங்களுக்கு புரியல அப்படின்னா நம்ம சேனலில் நிறைய விதமான உருட்டு கைப்பிடி வந்து போட்டிருக்கேன். அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு இந்த ஹேண்ட்பேக்குக்கு வந்து ஹேண்டில் போட ட்ரை பண்ணுங்கள். சேம் அதே மெத்தட் தான். நான் பின்னுறதை கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போது இதே மாதிரி நம்ம எண்டு வரைக்கும் அப்படியே மாற்றி பின்னிட்டே வர போகிறோம். ஃபஸ்ட்டு ரைட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்து பின்னணும். அதுக்கு அடுத்து லெஃப்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்து பின்னணும். இந்த எண்டு வரைக்கும் இதே மாதிரி தான் பின்ன போகிறோம். நான் வந்து 3 அடிக்கு ஒயர் எடுத்திருக்கேன். எனக்கு இந்த அளவுக்கு ஹேண்டில் வந்து போதும். இந்த அளவுக்கு நான் பின்னிட்டேன். பின்னினதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஒயரெல்லாம் சின்னதாக இருக்கும். நல்லா டைட் பண்ணிவிட்டு சேம் அதே தான். இந்த சைட் வாலில் 2 நாட் தான் மேலே கொண்டு வந்திருப்போம் இந்த பேகுக்கு. இந்த 2 நாட்டில் எப்படி நம்ம இந்த இன்சர்ட் பண்ணோமோ இந்த ஒயரை ஸ்டார்டிங்கில் அதே மாதிரி ஃபஸ்ட்டு நாட்டை விட்டுடுங்க. 2வது நாட்டை விட்டுட்டு இங்கே கீழே இந்த இடத்துல இந்த ஒயரை ஒரு முனையை பிடிச்சி 2 டிவைட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஒரு முனையை பிடிச்சி ஃபஸ்ட்டு ஒரு நாட்டில் போடுங்க. 4 ஒயரையும் இன்ட்டு மாதிரி சொருகிக்கோங்க. அதுக்கடுத்து இன்னொரு முனையை பிடிச்சி இந்த பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹோலில் போட்டு உள்ளே வந்து ஒரு நாட் போட்டுட்டு என்ன பண்ணணும், நம்ம அப்படியே சொருகி விட்டுக்க வேண்டியதுதான். இந்த ஒயர் வந்து கம்மியாக தான் இருக்கும் சொருகிறதுக்கு. நம்ம ஹேண்ட்பேக் தானே போடுறோம், அதனால ஒரு 3-4 நாட்டுக்கு சொருகுனா போதும். இந்த மாதிரி ஒரு நாட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம அப்படியே வரிசையாக சொருகிட்டே வர வேண்டியதான். நான் உங்களுக்கு சொருகிட்டு காமிக்கிறேன். இது சின்ன பேக்குன்றதுனால சொருகிறத வீடியோவில் காட்டுறதுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, அதனால் சொருகிட்டு காமிக்கிறேன். இப்போ நான் சொருகி முடிச்சிட்டேன். சொருகினதுக்கப்புறம் இந்த ஹேண்ட்பேக் ரொம்பவே க்யூட்டாக வந்திருக்கு. இந்த ஹேண்ட்பேக் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.